கோவை மாவட்டத்துக்கு தான் நம்ம முதல்வர் அதிக திட்டத்தை கொடுத்திருக்காரு. ஆனா கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு செந்தில் பாலாஜி அவரு கோவத்தோட பேசினாரா? திமுக கடந்த சட்டமன்ற தேர்தல்ல ஆட்சியை பிடிச்சாலும் கோவை மாவட்டத்துல ஒரு தொகுதியில கூட வெற்றி பெறல. இந்த முறை அங்கு வெற்றி பெற தீவிரம் காட்டி வராங்க. திமுக மேற்கு மண்டல பொறுப்பாளரா இருந்த செந்தில் பாலாஜி அவரு கோவை மாவட்டத்துல திமுக தொகுதி வாரியா தேர்தல் அலுவலகங்களை திறந்து வராங்க. இந்த நிலையில தொண்டாமுத்தூர் தொகுதிக்கான திமுக தேர்தல் அலுவலகம் குனியமுத்தூர்ல நேற்று திறக்கப்பட்டுச்சு. இந்த நிகழ்ச்சியில அவர் பேசும்போது 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக நமக்கு வாக்களிக்காதவர்கள் கிட்ட கூட அரசோட திட்டங்களை நீங்க எடுத்து சொல்லணும். அவங்கள நம்மளோட வாக்காளர்களா மாற்றணும். அப்படி செய்தாதான் தொண்டாமுத்தூர் தொகுதியில உதயசூரியன் வெல்லும். 2021 சட்டமன்ற தேர்தல்ல கோவையில ஒரு தொகுதியில கூட நாம ஜெயிக்கவே இல்ல. ஆனாலும் முதலமைச்சர் அதிகமா வந்ததும் அதிக திட்டங்களை கொடுத்ததும் கோவை மாவட்டத்துக்கு தான். கோவை மாவட்டத்துல இருக்க 10 தொகுதிகளையும் வென்று கொடுப்பது முதலமைச்சருக்கு நாம செலுத்துற நன்றி கடன். தொண்டாமுத்தூர்ல அதிக வாக்குகளை வாங்கணும், அதிக வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறணும், சாதனைய உருவாக்கணும். மேடையில இருக்க நிர்வாகிகள் சரியா பணியாற்றல அப்படின்னா கீழே அமரணும். அதே போல கீழே இருக்கிறவங்க நன்கு பணியாற்றினா அவங்க மேடைக்கு வரலாம். பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் கட்சிக்காக ஒன்றிணைந்து நாம பணியாற்றணும். இந்த எச்சரிக்கை கண்டிப்பா இருக்கணும். நானும் எச்சரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்ப அவர் பேசின வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்குங்க.